அப்பா உங்களுடைய இருவருடைய பலத்திற்கும் ஆசை கண்மணியாகிய கலந்தாரி அன்னைக்குடைய மணலை கொண்டு வந்து இருவருடைய பதத்திலே கொட்டி அன்னைக்குடைய வந்த தாயி மகளே அப்பா நல்லா இருங்க. தாயாரின் பாதத்தையும் தந்தையாரின் பாதத்தையும் பணிந்தாய் அல்லவா என்றென்றைக்கும் எங்களின் ஆசைப்பட்டு அந்த ஆண்டவனின் ஆசைப்பட்டு மென்மேலும் வாழ்ந்திருப்பாய் மகளே. அப்படியா அம்மா மகளே? அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே ஏதோ ஒரு காரணமாக அழைத்த காரணம் என்னம்மா? அழைத்த காரணம் என்னவென்று கேட்டால் மகளை அழைத்து வா, அதற்கு தக்க பதவி நான் உரைக்கிறேன் உன் தந்தை சொன்னார். அப்படியா அப்பா? கண்மணி எதற்காக அழைத்திருக்கிறேன்? என்னமா தெரியலம்மா, இன்னைக்கு விட்டுக்குறானு பாரு. சோடி என்ன பாமா மகளே, நீ உங்க அப்பங்கிட்ட போ. எங்க அப்பா நான் போட்டுமா? அப்பங்கிட்ட போவாங்க, கோயில் பூசாரிட்டு போ. கங்கணங்கிட்டு இருப்பாரு. ஏம்மா உங்களை பார்த்தா உண்மையாலுமே ஒரு குடும்பம் சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு பொருத்தமா விட்டுக்கிறானோ ஆயா. ஏங்க பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வா. சரி, ஏதோ நான் சொல்றேன்னு சொன்னீங்களே, என்னங்க அது? ஆனா இவ்வளவு நாள் வரையும் நமக்கு பக்கத்துல தானே இருக்குது. ஆனா இது விளையாடுறதுக்கு ஏதாவது நம்ம வாங்கி தந்திருக்கிறோமா? விளையாடுறதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இல்லாததான். அதுக்கெல்லாம் நம்ம தரங்கட்டவர்களா? எல்லாமே நமக்கு இருக்குது. நீங்க எங்கேயோ போனீங்களே, என்ன என்ன காரணம்? காணகர் சண்டு அப்பா என்ன வியாபாரத்துக்கு போறாரு? இல்ல இல்லம்மா, காணகர் சண்டு நீ விளையாடுறதுக்கு மான்குட்டி மயிலு எல்லாம் பிடித்து வந்து உனக்கு கொடுக்குறேன். துள்ளி விளையாட புள்ளிமானும், பாடி விளையாட குயிலும், பறந்து விளையாட மயிலும் உனக்கு ஆசனம் முடிச்சுக்கிட்டு வரமா? அண்ணா இங்க வாங்க. நான் அரியா பருவத்தில் இருந்தேன். நான் சின்ன வயசுலயே நான் செல்ல கல்யாணம் தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய அள்ளி ஈண்டெடுத்த செல்வமாகிய அந்த புளியவரனை கல்யாணம் பண்றதுக்கு முன்ன புடிச்சிட்டு வந்து கொடுத்திருந்தாலும் இப்ப நான் தக்க 16 வயது நிறைந்த மங்கை பெண்ணா இருக்கிற நீ, நான் இந்த நேரத்துல எல்லாத்துக்கு மானை புடிச்சிட்டு வராங்கிறாரு. எங்க அப்பனுக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? அம்மா அந்த வயதுல ஒரு ஓடி விளையாட முடியாது. இப்ப நீ வயது வந்த பருவ பெண்ணா இருக்கிற இந்த நேரத்துல அந்த வர்ண புலியாந்தனுடைய ஞாபகம் மறக்கிறதுக்காக உனக்கு புள்ளி மாடு என் புருஷனை மறக்காத நான் வச்சிருக்கேன். அதனால அப்படி இருந்தாலும் தந்தையே கானகன் சென்று குடி மக்களுடைய இடுக்கத்தை தீர்த்து விட்டு நீ வரும்போது
நீ சொல்றபடியே அம்மா எனக்கு ஒரு குச்சி வச்சு வாங்கிட்டு வர ஊம்பிக்கிட்டு ஏய், அப்படின்னா என்னப்பா? அதனால அதுவரையும் நீங்க சும்மா இருக்காத, பக்கத்துல அம்மா இருக்குது, அம்மா இடத்துல இருங்கள், நான் சென்று வருகிறேன். அப்பா தாயுடன் இருக்கிறேன், சென்று வாருங்கள் அப்பா. ஆகட்டும். நீங்க போயிட்டு வாங்க. அப்படி இருந்தாலும் தினந்தோறும் நம்ம அரண்மனையில இருப்பேன், உங்களுடைய பாதத்தை காணுவேன். காண்டு விட்டு அப்படி பார்த்த உடனே நான் குளக்கரைக்கு சென்று குளித்து நீராடி நம்மளுடைய நந்தவனத்தில் ஆமா ஆமா மலர்களை வரித்து என்னுடைய அழகாவரை குண்டலுக்கு பூச்சூடி அழகு பார்ப்பது வழக்கம் அல்லவா? அது போலவே இன்றைய தினமும் நான் குளக்கரைக்கு போயிட்டு வரமா. என்றென்றைக்கு எப்படி செய்வாயோ அது போல இன்னைக்கும் சென்று வா. வேற மாதிரி செஞ்சுக்கூடாது. செய்ய மாட்டேன். மாத்திலாம் என் குளக்கரைக்கு போ, குளித்து நீராடு, அழகா வர கூந்தலில் நல்லா பூச்சூடி, நல்லா பூவோடும் பொட்டோடும் மங்களகரமா சிரிச்ச முகத்தோட வருவியா நீ. அப்படியா? அம்மா உன்னுடைய கட்டளை பிரகாரமே நான் சென்று வருகிறேன். ஆகட்டும் கண்ணே. அப்படி இருந்தாலும் தாயிடம் தெரிவித்தோம். இப்பொழுது நம்ம குளக்கரைக்கு பார்க்கலாமா? குளக்கரையே அம்மா தன்னை தேடி அம்மா தன்னை தேடி இந்த கோவையாளி தமிழ் நடந்து இன்றைய தினம் குளக்கரைக்கு வந்து விட்டோம். குளித்து நீராடி மலர்களை பறித்து பூச்சூடி அழகு பார்க்க வேண்டும். வா போலாம். அம்மா மணவாளரும் மக்களுடைய என்ன வனத்துக்கு சென்று விட்டார். உன் மகளும் குளக்கரைக்கு சென்று விட்டார். தன்னை தனிமையில இருக்கிற நீ மட்டும் தான் எனக்கு பேச்சு துணைக்கிறது. அப்பப்ப உள்ள போயாதீங்க உள்ள போக மாட்டேமா, இங்கே தான் உள்ள விட மாட்டேன். யாராவது வந்தால் அறிக்கை செய்வாயா? ஆனால் மந்திரியாரே, நான் சிந்த தேசம் வந்து வெகு நேரமாகி விட்டது. என் தங்கை துச்சடையை பார்த்தாயா? பார்த்தாயா மந்திரி? இதுவரையில் இல்லையே. அண்ணன் துரியோதனன் வந்திருக்கிறார் சொல்லையா? அப்படியே சொல்லுவாங்க. அம்மா துச்சடை எப்படி? அம்மா உங்களது அண்ணாராகப்பட்ட உங்கள் அண்ணன்லயே முதல்ல பிறந்தவர் உங்க துரியோதன அண்ணன் உங்களை பாக்கணும்னு வந்திருக்கிறாரு. ஆமாண்டி அம்மா, உள்ளார நான் உட்கார்ந்து இருந்தேன். திப்பு திப்பு திப்புன்னு சவுண்ட் கேட்டுச்சு. ஆமா, அரண்மனைக்குள்ள சேனையோட வந்திருப்பாரு எடுத்து எங்க அண்ணன். அலையாத வாசலை மிதிக்க கூடாதுன்னு சொல்லி வாசல்லையே காத்திருக்கிறாரு. உடன் பிறந்த சகோதரன் அல்லவா, அவரை இழைக்க வேண்டும் அல்லவா? பார்க்கலாம். பாதமாரி போட்டி செய்த தங்கா மந்திரியாரே, பாதமாரி போட்டி செய்த சுகமாக வாழ்வார்கள்.
திருவடிகளுக்கு அநேக விதமான மலர்களை கொண்டு வந்து ஒரு பாதங்களில் கொட்டி தங்கையே கோடி சரண செய்தேன் அண்ணா. என் அருமை தங்கா அண்ணா என் உடன் பிறந்த என் தங்கையே அண்ணனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்தபடினா இந்த சிந்து தேசத்துக்கே ராணியாக வாழ்ந்திருப்பேன் தங்கை. உங்க பாதத்தை பணிஞ்ச, ஆமா. ஆனா உங்க முகத்தை கண்ட உடனே ஏ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னம்மா ஏன் கண்ணு தாரி எனக்கு நெஞ்சியும் ஓடல, என் புத்தியும் ஐயோ சும்மா தண்ணி கொண்டு வந்தீங்களா? நீங்க அண்ணுக்கு தண்ணி கொடுறா, தண்ணி கொடு. மந்திரி ஐயா தங்களுடைய பாசத்தை பார்த்தாயா? ஆமாங்க, போய் குடிச்சது போதும் கொண்டாங்க. ஏய், என்ன பண்ண? தண்ணி கொடுத்தேன். அண்ணா தண்ணி ஒரு முழு கூட குடிக்கல. அண்ணா கோச்சிட்டு போயிருவாரு. போதும் கொடுங்க. ஐயோ கொண்டாய்க்க. நீ தண்ணி குடிங்க. தங்கா அண்ணா போதும். ஐயோ, நீ குடிங்க. ஏமா இது கொடுக்காதே இருந்துக்கலாம். நீ குடிங்க, குடிங்க, குடிங்க. எவ்வளவு தாக்கத்தோட வந்து ஒரு குடம் தண்ணியே குடிச்சுட்டேன். அஸ்ராபுரத்துல இருந்து சிந்துதேசம் வரலாம் குதிரை குதிரைய ஓட்டிக்கிட்டு வந்தாரு இல்லையா, அதனால கலைச்சு விட்டாரு. குதிரைய ஓட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அதனால உங்க அண்ணனுக்கு கலப்புண்டி ஆகி போச்சு. வாடா அறிவு கட்டவன. எங்க அண்ணன் சிங்காதி சிங்கம், யாருக்கும் சிரவணங்காதவர். அப்ப இது மனுஷ ஜென்மம் இல்லையா? அவன் நெஞ்ச தட்டி பாடுறா, நீங்க ஏன்? கண்ணீர்னு சத்தம் கேக்குது என்ன பாடுறான். எங்கட சரீரம்டா மந்திரி. ஐயோ என்னடா கை செவந்து போச்சு. அப்படி கண்ணீர் சத்தம் கேக்குதுமா? இனிமேல் பார்த்து கை வை. நல்ல வேலை நெஞ்சில கைய வச்ச. அவர் குஞ்சில கை வச்சு அறிவு கட்டவன. அவரு கையில எல்லாம் கை வச்சுனா இன்னும் கைய ஒடிஞ்சிருக்கும். ஓ அவ்வளவு பலம் கொண்டவர். ஆமா சரி கொண்ட சொம்பு கொடுத்து அண்ணனுமே கூப்பிடுறாரு. என்ன இருக்கு அண்ணா, தங்கா அப்படி இருந்தாலும் இருமானம் தங்களின் பாதார வந்தகங்களுக்கு கோடி சரண் செய்து ஆ. வாழ்வாங்க வாழ்வாய் தங்கா என்று வாழ்த்தினீர். ஆம் தங்கை. அப்படி இருந்த போது தங்கா எங்களுடைய நாட்டை தேடி ஆ. இவ்வளவு சந்தோஷமா ஆனந்த சந்தோஷத்தோடு தங்கை புன்னகை முகத்தோடு பூத்த சிரிப்போடு வந்திருக்கிறாயே, ஆ. என்ன காரணம்? எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இதோ சொல்லுகிறேன். ஒன்னரை கலந்தார் அழைத்து சென்று ஜீவனித்த கொடுக்க வேண்டி தங்கையே கொடுப்பாலைக்கு செடியால கோடி வந்தேன். உன் வயிற்றுல பிறந்த அருமை தங்கைய உரிமை பெண்ணு கலந்தாரி கண்மணிக்கு திருமணம் நிகழ்ந்தது. என்ன அழைப்பு கொடுத்திருந்தா அன்னைக்கு நான் வந்திருப்பேன். சிறு வயதுல காந்திர திருமணம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிந்தது. இன்னைக்குதான் தெரிய வந்தது. அதனால உன் மகளாகிய கலந்தாரி கண்மணிய அஷ்டாபுரம் கூட்டிட்டு போய் சீர் வரிசை கொடுக்கலான்னு வந்திருக்கிறோமா? அப்படியா? ஆமா. கண்ணே தம்பி சாமி பாசம். எங்க அண்ணன் என் மகளை அழைச்சிக்கிட்டு போய் அவரு நாட்டுல வச்சு சீதனும் நகை நட்டு போட்டு அனுப்புறேன் திருப்புலி பேனரு அப்படின்னு சொல்றாரு. இப்பேற்பட்ட சிந்து சேலத்துல என் புரசன் நாட்டுக்கே அரசன் யாரு? உங்க சைந்து மாமன். என் புரசன் இந்த நாட்டுக்கே ஒரு மாமன்னா அரசன். இடத்துல கட்டி கொடுத்துக்கிறாங்க. என் புள்ளைய நான் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நாடு யாருக்கு? பிள்ளைக்கு தான். அப்ப
அப்பனும் அம்மாவும் கட்டையில போய் காடு போய் சேர்ந்துட்டா உன் பிள்ளைக்கு தான். ஆமா என் வீட்டுல நாட்டுல இருக்க இல்லாத நகை நட்டா சொத்து சுகமா இத்தனையும் நான் வச்சிருக்கிறேன். என்னமோ அதிசயமா எங்க அண்ணன் என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. ஏமா உங்க அண்ணன் ஏங்க நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உன் தங்கச்சிக்கு அவ்வளவு சீர்திருத்தத்தை கொடுத்து அனுப்புனீங்க. அவ்வளவும் உங்க பிள்ளைக்கு தானே, அவ்வளவும் நீங்க தானே கொடுத்து அனுப்புனீங்க. இந்த செயல்திருத்த திருமணம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு ஓட்டாத சீர் இல்ல, ஏத்தாத கண்ணுக்குட்டி மாடு இல்ல, அவ்வளவும் கொடுத்து விட்டேன். அப்படியே 7 வண்டி சீரு. என்ன குப்பையா எருவா? அப்படி இல்ல கண்ணு. இடுப்புக்கு ஒட்டியானம், காதுக்கு கம்மல், இடுப்புக்கு ஒட்டியானம், கழுத்துக்கு நெக்லஸ், இடுப்புக்கு ஒட்டியானோ, பாதத்துக்கு கொலுசு, இவ அத்தனையும் 7 வண்டி சீதனம். அப்படியே அண்டா குண்டா படுக்குப்பான அல்ல ஆடு மாடு இத்தனையும் கொடுத்து அனுப்புறாரு எங்க அண்ணன். இத்தனையும் கொடுத்து அனுப்ப இன்னும் என் வீட்டுக்காரன் வச்சிருந்த நகை நட்டு சொத்து சொகம் நாடு நகரம் இவ அத்தனையும் இருக்குது. மாமியார் போட்ட காலத்துல இருந்து கிடக்குது கருமாதிரி. என்ன போட்டு ஒண்ணுமே குறையில, ஒரு சுத்து உனக்கு ஒண்ணும் குறையில, உயரமா தான் கொஞ்சம் மட்டமா அதிசயமா வந்து உன் மவளை நான் கூட்டிட்டு போய் சீதனம் கொடுக்கணும் சந்தோஷமா வந்திருக்கிறாரு. நீ வேணான்னு சொல்லி கொடுக்கணும் அண்ணா. தங்கா என் மகளாகப்பட்ட காந்தாரியை அழைத்து சீர்வரிசை கொடுக்கிறேன் அப்படி என்று கூறுகிறாய். ஆமா கண்ணு. அண்ணா வேண்டாம் தருமம் அண்ணா. தங்கையாளி வார்த்தை கேளும் சுகமு வேண்டாம் அண்ணாளைக்க வேண்டாம். எந்த வளர்ச்சியில எல்லாரும் தர்மமா போவோம், உனக்கு ஒரு புண்ணியமா போவோம். எனக்கு சொத்து வேணாம், சுகமும் வேணாம், என் மகளுக்கு எதுவுமே வேணாம். எனக்கு ஒண்ணு சரியா படல அண்ணா. தங்கா அண்ணா உனக்கு நான் சீர் வரிசை கொடுக்க வந்திருந்தா சரி நீ வேண்டாம் நான் விட்டுட்டு போயிருவேன். உன்னை என்னைக்கு சிந்துதாசமண்டை சைந்தவனு திருமணம் செய்து கொடுத்தேனோ நீ சொன்ன மாதிரி அன்னைக்கு உனக்கு சீர் வரிசை கொடுத்தாச்சு. இப்ப தாய் மாமன் ஆகிய நான் கௌரவம் அண்ணே உன்னுடைய மகளுக்கு கலந்தாரிக்கு சீர் வரிசை கொடுக்க முன்ன வந்திருக்கிறேன். நீ வேண்டாம் நான் விடுவனா? முடிவே உன் பிள்ளை கையில் இருக்குது. ஆமா அந்த ராஜாரம் இல்ல தனிமையில் இருக்கிறியே, எனது மைத்துனார் உன் மன்னவர் எங்கம்மா? என் மனவாளகப்பட்டவர் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக கானகம் சென்றிருக்கிறார். வேட்டை சென்று விட்டா? அப்படி மன்னன் வேட்டை சென்று இருந்தாலும் உன் மக கலந்தாரி எங்கம்மா? என்னுடைய மகளா? மகனாகப்பட்ட கலந்தாரி என்னைக்குமே காலை காலைக்கிழமை முடித்துவிட்டு சாணமானம் செய்து குளக்கரியிலே நீராடி பூவோடும் பொட்டோடும் மஞ்சள் முகத்தோடும் என்னைக்குமே மங்களகரமா சிரிச்ச முகத்தோடு இங்கு வருவான் கலந்தாரி கண்மணி. ஆமா அப்படியாக என்னைக்கும் செல்வது போல இன்னைக்கும் அம்மா நான் குளக்கரை சென்று குளித்து நீராடி விட்டு என் அழகாமர குந்தலை பூச்சோடி வருகிறேன் என்று விடைபெற்று சென்றிருக்கிறார். மலர் வனத்துக்கு சென்றிருக்கிறதா? அப்படியாக இருந்தா நீ சிறுவரிசை வேண்டாம் நீ சொல்ற. உன் மகளாகிய கலந்தாரியை நான் பாக்குறேன். நீ சொல்ற மாதிரியே எனக்கு சீர்வரிசை வேண்டாம் மாமான்னா நான் விட்டுட்டு போயிடுறேன். என்ன என் நாட்டுல அதிகமாகி கிடக்குது. சீர்வரிசை பத்திலாம் நீ பேச வேணும். நீங்க போனீங்கன்னா என் மகளை வந்து கண்ணுல பாத்துட்டு பார்த்து பேசிவிட்டு அம்மம்மா நான் தான் உன் தாய் மாமா வந்திருக்கிறேன் அப்படின்னு உன் முகத்தை காட்டிவிட்டு அப்படி சிரிச்ச முகத்தோட இங்க வாங்க. சரி பார்த்துட்டு இங்க வர்றதுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும்?
ஓட்ட வடை ஓட்ட வடை என்னது ஓட்ட வடை கறி வகை வேணுமா இல்ல பலகார வகை வேணுமா இன்னும் வேணா என்னது பாயாசமா ஆமா பாயாசம் வேணுமா இப்படி எல்லா வகையும் வச்சு சாப்பாடு செஞ்சு பருப்பு சாம்பாரு ரசம் அப்பளம் முப்பளத்தோடு சாப்பாடு நான் ரெடி பண்ணி வைப்பணும் நீங்க வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு சரி அரமணி பாய் உன் மகனை கலந்தாரி பார்த்து வருகிறேன் கோயில் இருக்கிற மிச்ச மீதி கொண்டு வந்து உங்க அண்ணன் போடலான்னு பாக்குறியா மந்திரியாரே ஐயா தங்க மகளாகிய கலந்தாரி மலர் வனத்துக்கு சென்றிருக்கிறது தவறு குழந்தையா இருக்கும் போது நான் வந்து பார்த்தேன் இப்ப கலந்தாரிக்கு தாய் மாமன் தெரியாது கலந்தாரிய நான் தான் கலந்தாரி உன் மாமன் பெரிய மாமன் துரியோதனம் வந்திருக்கிறேன் மூத்த மாமா உன் தாய் மாமா வந்திருக்குன்னு சொன்னா இது யார் வந்து கேட்டா உங்க தாயோடு பிறந்த தாய் மாமா வந்திருக்கிறார் அஷ்டாபுரத்தை அரவக்கொடியோர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவியா மந்திரி சொல்வேன் சாமி புறப்படலாம் மலர் வேணும் ஆகட்டும்.